ஏன் சாம் கச்சா பீஸ்க்கு போயிட்டானே அப்படி? சாம நான் காலையில போயிட்டானே. அப்புறம் நீயாவது போயிருக்கலாம்ல. எங்க ரெண்டு பேருக்கும் இங்க சின்ன வேலை இருக்குண்ணே, அதான் போகல. ஏல உங்க ரெண்டு ஒன்னா சுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. ரெண்டு பேரும் போய் எங்கேயாவது ஒன்னா பொம்மை மட்டும் இழுத்துட்டு வந்தீங்க. சச்சா நாங்க எதுக்குண்ணே வம்புக்கு போறோம்? எப்பா நம்பாதீங்கப்பா. ஆமாமா இவங்கள நம்ப கூடாது பாத்துக்க. கரெக்ட்பா கரெக்ட். அவ உட்காந்து சொல்லிட்டு இருக்கா அழக பாரு. அவ பாட்டு சொல்லிட்டு போறா. ஆமாமா எங்களை நம்ப கூடாது. அதுதான் அவளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுதான் நானும் சொன்னேன். ஈஸி எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அவ வாரிசு இல்ல எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். முரட்டு பயிலுக்கு முரட்டுத்தனமா தான் பாசமும் இருக்கு. வேற யார் மேலேயும் வராதுன்னு அவன் மேல மட்டும்தான். அதுக்குள்ள அவ ரத்தம் ஒரே ரத்தம்ல. அது மட்டும் இல்ல நம்மளே ஆள பிறந்தவா. அதனால ஆமா அவன் மேல பாசம் வைக்காம வேற யார் மேல வைக்கணும்? அது சரியில்ல, நீ பாசம் வச்சா சரிதான். சரியில்ல பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு ரெடி ஆயிட்டான்னு பாத்துட்டா பாப்போம். என்ன பாத்துட்டா? ஆமா இன்னும் சாப்பிடாம இருக்கா? ஆமா சாப்பிடல. அப்ப வீட்டுல எல்லாரும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கல. நானும் இப்போ வந்து பாத்துட்டு இருக்கேன்டா. சாமு தான் கரெக்டா கொடுப்பான். ஆளை காணும். இப்ப பாரு இப்போ இப்ப 5 செகண்ட்ல நான் சாப்பாடு கொண்டுட்டு வரேன். பட்டவா என்ன பாசம் வச்சிருக்கான் அண்ணா. வேற யார் மேலேயும் இப்படி பாசம் கிடையாது. அதானடா இசை மேல மட்டும்தான் இவ்வளவு பாசம். இசைவா நம்ம அதுக்குள்ள பைக்க ஒரு அடிச்சுட்டு வந்துடலாம். பைக்கலையா? இல்ல நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? ஏன்னா வீட்டுக்குள்ள தானே சும்மா தோட்டத்துக்கும் இதுக்கு தான் கூட்டு போயிட்டு வருவேன். நீ இவ்வளவு ஒன்னா எங்கேயும் போக கூடாது. ஏன்னா நான் என்ன சின்ன பையலானே, அதனால பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துடுவேன். இசைவா அடிக்கடி கண்ணோட வேற இவன் கூட்டு போகும்போது ஏதாவது நடக்குது. இங்க வா நான் சொல்றேன்ல, பிள்ளை நீ ஒரு நாளும் கூட்டு போக கூடாது. நான் என்ன அந்த அளவுக்கு சின்ன பையலானே? ஆமா நீ மீச வச்சுட்டா பெரிய மனசா இருக்கியோ? அதுல இல்ல சின்ன பையன் தான். இங்க பாரு அது மட்டும் இல்ல, நீ இசை எங்கேயும் தனியா போக கூடாது. சாரங்க நீ மட்டும் நேற்று எங்கெல்லாம் கூட்டு போனா அவன் கூட்டு போலாம். அவன் உனக்கு மூத்தம் தானே, அவன் கூட்டு போலாம். ஆனா நீ கூட்டு போக கூடாது. இல்ல இனி முன்னாடி வாழ் கூட்ட கொண்டு அண்ணன் ஏன் கூட மட்டும் அனுப்பவே மாட்டேங்கிறான். நான் ஒன்னும் இல்ல ஒன்னும் தெரியாம கூட்டு போவேன். இசை நம்ம நாளைக்கு போவோம். சொட்டு அண்டிடுவா ராஸ்கால். நாளைக்கு போமாவா? சும்மா சொன்னேன். தங்கப்புல போன அப்பதான் இருக்கு. அப்போ அழுதுவேன். நாம போவோம். என்ன சரி இல்ல நீங்க போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு. தங்கப்புல அப்போ எங்க போயிடாதம்மா. இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன். இவ இப்படி சொன்னாலே போவால. இங்க பாரு வேற யார் கூடனாலும் போ, இந்த பைய கூட மட்டும் போவாத. எப்படி சொல்லி கொடுக்க பாரு எங்க அண்ணன். இதுக்காவது நாளைக்கு நான் கூட்டிட்டு போனேன். என்னன்னாச்சு? நீ சாப்பாடு ரெடிட்டுன அம்மா கொண்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. பிள்ளைக்கு கரெக்டா எடுத்து சாப்பாடு கொடுக்க பழங்கடா. சாமி கேட்டா நீங்க எல்லாம் நின்றுக்கல. சாரிடா இனி நான் கரெக்டா கேட்டுருவேன். சரி என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆகுது? ஏன்னா யாராவது கொண்டுட்டு வாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு வர வர ரொம்ப மெத்தணும். அம்மா பிள்ளைக்கு பசிக்கும் நேரம் ஆகுது. இவளை யாரு சாப்பாடு கொண்டு வர சொன்னா? இவ கையால என் பிள்ளைக்கு சாப்பாடா? இவளை எந்த நம்பிக்கை நான் என் பிள்ளைக்கு கொடுப்பேன்? எவ்வளவு தைரியம் உனக்கு? அண்ணே பாத்தியண்ணே. அம்மா தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் கொண்டு வந்ததே உங்க பொண்ணுக்கு கொடுத்தா போதும். கண்டா கொடுக்கறதெல்லாம் வாங்கி உங்க பிள்ளைக்கு கொடுக்க வேண்டாம். என்னங்க என்னங்க உங்க பொண்ணுக்கு உருட்டி விடுங்க. அம்மா தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னங்க என்னங்க இத வாங்கி பிள்ளைக்கு கொடுங்க. என்னங்க எனக்கு நம்ம வீட்டால கொடுக்கற வாங்கி பிள்ளைக்கு கொடுங்க. துரோகி பத்த புள்ள கையில வாங்கி எதையும் கொடுக்காதீங்க. அதுல என்னத்தை கலந்து கொடுத்தாலும் யாருக்கு தெரியும்? அது நம்ம வீட்டு வாரிசு. பாத்துக்கோங்க. என்னங்க வாங்கிக்கோங்க. அண்ணே யார்கிட்ட இருந்து வாங்குறான்னு பாப்போம். அண்ணே அண்ணே வாங்கண்ணே. இந்தாங்க. என்னங்க என்னங்க உங்க பொண்டாட்டி நான் கொடுத்தத வாங்கி உங்க பொண்ணுக்கு கொடுங்க. துரோகி பத்த புள்ள கையில எதையும் வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துறாதீங்க. பிள்ளைக்கு ஏதாவது ஆயிர போகுது. புடிங்க. இங்க பாருங்க பிள்ளை எப்படி கவனிக்கணும் எனக்கு தெரியும். அவ உங்களுக்கு பொண்ணுனா எனக்கு அவ பொண்ணுதான். அது மட்டும் இல்ல அவளுக்கு ஏற்கனவே என்ன நல்லா தெரியும். சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்தாங்க. அண்ணே பிள்ளை பசியோட இருப்பா வாங்குங்கண்ணே. அண்ணே நேரம் ஆகுதுண்ணே, பிள்ளைக்கு வாங்கி சாப்பாடு கொடுங்க. இப்ப அப்படி கையால வாங்குனே என் பிள்ளை எனக்கு சொந்தமா இருக்க மாட்டா. என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். வந்துட்டா தட்டை தூக்கிக்கிட்டு. எனக்கு ஈக்குவலா இவளா? எனக்கு போட்டு இந்த வீட்டுல இவா. என்னங்க 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 அண்ணே நேரம் ஆகுதுண்ணே, பிள்ளை பசியா இருப்பா. வாங்குறேன். என்னங்க என்னங்க வாங்கிக்கோங்க. வாங்குண்ணே. என்னங்க
என்னங்க ஐயோ வாங்கண்ணே என்னென்ன பாத்துட்டு இருக்க உள்ளக்கு பாசிக்கும் சீக்கிரம் வாங்கண்ணே என்னங்க தலடி நான் என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும் தலடி வாங்கின அதெல்லாம் அண்ணே வாங்கிடுவாரு அது 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 கொண்டா என்னங்க கொண்டா அப்பா எனக்கு பசிக்கலப்பா எனக்கு பசிக்கல எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இசைமா சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேன் இசைடா அப்பா எனக்கு வெளியில போணும் வாங்க சரி மட்டுங்க என் புள்ள என் மனசை புரிஞ்சுக்கிட்டா என் புள்ள என் சூழ்நிலை புரிஞ்சு பேசுறா என் தங்கம் புள்ள என் தங்கம் என் உசரி என் தங்கம் என் தங்கம் வாங்கப்பா போலாம் எனக்கு பசிக்கல அப்படி சொல்லக்கூடாது நேத்துக்கு சாப்பிடணும் அப்பா என் பிள்ளைக்கு பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த கூடாது புள்ள நேத்துக்கு சாப்பிடணும்ல மாமா ஐயோ நம்ம மீதி போட்டால அதான் புள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டால இன்னும் கொஞ்சமாரி பிள்ளைக்கு பிடிக்கலன்னா யாரும் கட்டாயப்படுத்த கூடாது போலாங்க இருந்து போலாங்க இருந்து இசை தங்கம் தான் அது வந்து போல சொன்னேன் என் பிள்ளைக்கு பிடிக்கல எப்படா என் புள்ள உங்க வயால என் புள்ள வக்கடிச்சதல்ல போயிட்டேன் குட்டி சாத்தா இருங்கடா உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் இசை தங்கம் அப்பா நம்ம பைக்ல போலாம் நீங்க பைக் எடுத்துட்டு வாங்களே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு சரி தங்கம் அப்பா போயிட்டு மெதுவா வாங்க சரிமா நீங்க ரெண்டு பேரும் கிட்ட தள்ளி வாங்க கொஞ்சம் அந்த மாமா வரல ஏய் புள்ள கூப்பிடலடா சீக்கிரம் வா புள்ள ரொம்ப நேரம் கத்த சீக்கிரம் வாடா புள்ள கூப்பிடல சீக்கிரம் வா ஆமாமா சீக்கிரம் வரணும் கிட்ட வாங்க வந்துட்டேங்க ஏண்டா புள்ள கூப்பிட்டு வர மாட்டேன் அதானே இல்லம்மா வந்துட்டேன் பாரு வந்துட்டீல என்னம்மா பசிக்குதாமா அதாவது மாமா உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா உங்களால செய்ய முடிஞ்சா செய்யணும் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா மூடிக்கிட்டு ஒரு ஓரமா பொத்திக்கிட்டு நிக்கணும் என்ன செய்யணும் அங்க என்ன பாருங்க ஒரு ஓரமா மூடிக்கிட்டு பசிக்குன்னு சொன்னோம்னா நீங்களே சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுக்கணும் கொடுத்துருதேம்மா அதை விட்டு சுரைக்க புடுங்குதேன் அதை புடுங்குதேன் இதை புடுங்குதேன்னு வேண்டதெல்லாம் புடுங்க கூடாது ஓகே இந்த இசை எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் எப்படி இசை எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் நான் யாரு செம்புலிங்க பேத்தி இந்த குடும்பத்தோட வாரிசு அப்புறம் எங்களை ஆள பிறந்தா அப்புறம் எங்களை என்ன வேணாலும் பண்ணதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இருக்குல்ல அது இருக்குது இப்ப என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் என்னம்மா பசிக்குதா சோத்த பத்தி நீ ரெண்டு பேரும் வாயை திறந்தியா கர்லக்கிட்டு தான் இருக்க மண்டே புலந்துட்டு விட்டுறேன் ராஸ்கல்களா சோத்த பத்தி மட்டும் ரெண்டு பேரும் பேசக்கூடாது இல்ல பசிக்குன்னு இனி அக்கறையா இருக்கேன்ட்டு ஏதாவது வேண்டதல பத்தி வாயில அடிச்சு விடுவேன் குடு குடுன்னு போய் வேண்டாத வேலை பார்க்க வச்சிருக்கேன் இல்லம்மா உனக்கு பசிக்கும்ல அப்படியே போட்டு வந்து வாயில ஊட்டி விட்டுட்டே பாருங்க இப்ப நான் எடுத்துட்டு வரட்டா இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு என்னம்மா சொல்லுமா இனிமேலு இந்த பசிக்குதாமா அதை புடுங்குதே இதை புடுங்க எதையும் புடுங்க கூடாது ஓகே இப்ப என்ன பண்ணுவீங்க இந்த வீட்டை அதாவது இந்த அரண்மனைய ஒரு 4 திருப்பு சுத்திட்டு வரீங்க 4 திருப்பா 40 கிலோமீட்டர் அது 10 ஏக்கருமா அதை பத்தி
பத்தி எனக்கு தெரியாது. நீங்க பார்த்த பார்வைக்கு இன்னைக்கு விட மாட்டேன். இனிமேல் எனக்கு பசிக்குன்னா போய் சோத்தாங்க போவியா? இல்ல இனி எனக்கு பசிக்கான்னு கேப்பீங்க? இல்ல. அந்த ரூபி மாதிரி இருக்கதைய கூட்டிட்டு வந்தது யாரு? இவன் தான். நான் இல்ல, இவன் தான். ரெண்டு பேரும் கூட்டுக்கலாம் இப்ப இல்ல. இப்ப என்ன பண்ணுவீங்க? முதல்ல 4 திருப்ப சொன்னோம். 4 திருப்ப சுத்திட்டா சொன்னேன்ல, அதுவே 40 கிலோமீட்டர் ஆயிருமா? 5 திருப்ப சுத்திருங்க. ஓகே, எனக்கு அசதியா இருக்கு, நான் போயிட்டு வரேன். பெரிய மாமா இறக்கி விடுங்க. பாத்துக்கம்மா, ஈர மாமா தூக்கிட்டு போறேன். இல்ல, பாத்துக்கு பண்ண குறைச்சல் இல்ல, பண்ணதெல்லாம் வேண்டாத வேலை. பாத்து இறக்கி விடுங்க. மெல்ல மெல்லம்மா, பாத்துவாமா. நல்லா தூக்குங்க. இந்த கட்டை யாரு வாங்குவா? நான் தூக்கிக்கிறதேம்மா. நீங்க தான் தூக்கணும். தூக்குங்க. இவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் எதுக்குமா தூக்குதே? உங்க மண்டை பொளக்கலாம் தான் எடுத்தேன். பாவமா இருக்குல, அதை விட்டுட்டேன். இங்க பாரு, இனி நீ வெயிட்ல தூக்க வேண்டாம். எங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்க மட்டும் சொல்லி நாங்களே எங்க மண்டையை பொழந்து கொடுத்தோம். சரியா? நிஜமா? எப்படி எங்க மண்டையை பொழக்கிறோம் மட்டும் பாரு. என்ன அந்த வேலை எல்லாம் பாக்கண்டா. சரியா? ஓகே. ஆமாமா, ஏதாவது முட்டுச்சுன்னா முட்டிக்கிடுவோம். இனிமேல் இந்த ரூபி மாதிரி ஒருத்தி வந்திருக்காள, அவளை வச்சு ஏதாவது வேண்டாத வேலை பாத்தீங்க 2 பேரா? நீ சொல்லிட்டல, ஒண்ணு செய்ய மாட்டோமா? அந்த மாதிரி இருக்கட்டும். தூக்கிட்டு போங்க. நல்லா உட்காந்துக்க. நீங்க தான் புடிச்சுக்கணும். அது சரி. பாட்டா. பாத்துமா, நல்லா உட்காந்துக்க. மாமா சிக்கன் பிடிச்சிக்கமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தான் என்ன பிடிக்கணும். நான் யாரையும் பிடிக்க மாட்டேன். நானே பிடிச்சிக்கிறேன். எல்லாம் தள்ளுங்க. என் பிள்ளை வாரா. அப்படி சொல்லிக்கிட்டே கொண்டு போனோம். பட் பட். எல்லாம் தள்ளுங்க. அண்ணே, நான் வேணா தூக்கிட்டுமா? நீ சிறுபையா, அதெல்லாம் வேண்டாம். பிள்ளைய பார்த்து தான் தூக்கிட்டு போகணும்டா. ஆமா. ஈசனி என்கிட்ட வரியாமா? பிள்ளை என்கிட்ட தான் இருப்பா. என்கிட்ட கூட இருப்பா. நீ என்கிட்ட இருப்பலாமா? பிள்ளை என்கிட்ட தான் இருப்பா. அட பாவி பையலா. இல்ல, அவ என்கிட்ட இருப்பா. ஈசேமா வா, நான் தூக்கிட்டு போறேன். பொத்தி என்னமோ பச்சை பிள்ளை போட்டிடா. ஆனா பண்ற வேலை கிரிமினல் வேலை. யாராவது ஒருத்த தூக்கிட்டு போங்க, எனக்கு கால் வலிக்கும். நானே தூக்கிட்டு போறேம்மா. அவன் கிடக்கா, நான் தூக்கிட்டு போறேன். என்ன பாத்துனே, நான் அவருக்கு தூக்கிட்டு போறேனே. நீ சும்மா இருக்க மாட்டேன். பிள்ளைய தொல்லை இருப்பா. ஏமா தொல்லை இருக்கிறியா? ஓகே. பட்ட வரஸ்கல்களா, என் புள்ள கிட்ட என் புள்ள இருக்க வரைக்கும் என்ன தர்ம சங்கத்துல ஆளாக்க மாட்டாடா. என் புள்ளவா இவ்வளவு நேக்கா என் புள்ள என்ன காப்பாத்தினா. இதெல்லாம் என்னதுன்னா மனசு உடைஞ்சு செத்துருப்பா. என் புள்ளதான், என் தங்க புள்ள. முரட்டு பயில ஆட்டி படைக்கிறாள்ல, பண்றல கிரிமினல் வேலை. ஆனா அவகிட்ட விளையாடு மட்டும் குழந்தை மாதிரி விளையாடாங்க. என் பிள்ளை தூக்கிட்டு வழி விடுறா. நான் தூக்கிடுவேன், விடுங்க. அவன் கிடக்காமா, நான் நல்லா தூக்குவேன். பட வரஸ்கல்களா, எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டானுங்க. அப்படி இப்படி அந்த சான் மனசுல இடம் பிடிச்சலான்னு பார்த்தா இந்த குட்டி சத்தம் மாதிரி கடந்துக்கிட்டு பக்கத்துல கூட விட மாட்டேன்னுட்டு வாயை மூடிக்கிட்டு நிப்பான்னு நினைச்சேன். இந்த முட்டா பசங்க பார்த்த பாரி வச்சு நாம இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சலான்னு பார்த்தேன். இந்த முட்டா பசங்களை வச்சு உள்ள போயலான்னு பார்த்தா இது பெரிய புத்திசாலியா இருந்திருக்கு. சரியான நேரத்துல வாய் திறந்துட்டேன். குட்டி சாத்தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சான் மனசுல இடம் பிடிச்சிட்டா அப்புறம் யார் நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியிலே போக வேண்டாம். காலத்துக்கும் இங்கே ஹாப்பியா வாழ்ந்தலாம். ஒரு குறை இருக்காது. அப்படி கெத்த வாழலாம். இந்த குட்டி சாத்தானுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இங்க பாரு, நான் ரொம்ப பேச மாட்டேன். ஒண்ணுதான், இனி எப்ப மாதிரி எங்க அப்பா முன்னாடி வந்து நின்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எங்க அபியம்மா எடுத்து வந்துட்டு எங்க அபியம்மா ஆயிருவியா? தோலச்சி கட்டிடுவேன். எங்க அபியம்மாவுக்கு போட்டியா எங்கேயாவது வந்து நின்று எங்க அபியம்மாவை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தலான்னு நினைச்ச கொன்னுருவேன். அப்படி இடிச்சு தள்ளுறேன், மூஞ்சி மோரன்னு பேத்துருவேன். எங்க மாமாமா 2 பேரும் அடிக்கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அமைதியா போய்கிட்டு இருக்க அவங்களுக்காக. ஏன்னா அவங்க கூட்டு வந்திருக்கீங்கல்ல, மனசு நோக கூடாது. என் மாமாமா இருக்கு, அதனால என் மாமாமா முன்னச்சு. அதனாலதான் உன்னை பேசல. அதுக்காக தனியா இருக்கும் போதெல்லாம் உண்டில நாக்காம போக மாட்டேன், புரியுதா? அவங்க முன்னாடி நான் உன்னை திட்டாததுக்கு அவங்க மனசு நோக்க கூடாதுக்காக தான். ஏன்னா என் மாமா மாறவனுங்க, அவங்க சின்ன பிரச்சனமா ஏதாவது ஒரு வேண்டதால பார்ப்பாங்க. உனக்கு அறிவு வேண்டாம். இனிமேல் எங்க அப்பா முன்னாடியோ எங்க அபியம்மாக்கு போட்டியவோ வந்து நின்று 2 வயசு சங்கடப்படுத்துன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. குட்டி சாத்தா நான் சொல்றேன் உள்ளுக்குள்ள. குட்டி சாத்தா என்னென்ன வேலை பார்க்கும் தெரியுமா? ஆமாடி, நான் குட்டி சாத்தா தான். சொட்டைய எண்ணிடுவேன். அபியம்மா கிட்ட இடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறா. அபியம்மா எனக்கு அம்மா, என் அப்பா எனக்கு அப்பா. அவங்க 2 பேரும் தான் எனக்கு. எங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல வேற எப்படி நான் வச்சு பார்க்க முடியாது. அதே நேரத்துல எங்க அப்பாவுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருந்த அப்படி வந்து நின்று எங்க அப்படி மயங்கிடுவாரு நினைச்சியா? பெத்த புள்ள மடியில இருக்கா, என்ன பண்ண யாது பண்ணனு அவர் தவிச்ச தவிப்பு எனக்கு தாண்டி தெரியும்.
இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் என்னைக்காவது எங்க அப்பா முன்னாடி வந்து நின்னு வச்சுக்க, இந்த இசை யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். ச்சே, குட்டி சத்தா. ஏய் போடி, இந்த வீட்ல நான் அரசாச்சு பிடிக்கல. நான் ரூபியா இல்ல. ஹேய் ரூபியா இந்த வீட்ல மாறி காட்றேன்டி. உங்க அப்பா மனசு என்ன பிடிக்க முடியாதா? பிடிச்சு காட்றேன்டி. அது என் பொண்ணு இசை இருக்கிற வரைக்கும் நடக்காது. பிடிச்சு காட்டுறேன். தப்பு கணக்கு போடுறேன். அவர் அப்படி எந்த பொண்ணையும் பார்த்து மயங்குறவர் கிடையாது. அவர் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நானும் சீனனை வந்தோன்னே அவரு ரூபியை பத்தி ஏதாவது நினைப்பாரு, எப்படியும் ரூபியை பத்தி நினைக்காமல இருக்க போறாருன்னு நினைச்சேன். ஞாபகம் வந்ததுல இருந்து அவர் இது வரைக்கும் அந்த பேரை கூட யூஸ் பண்ணதே இல்லை. அதுக்கு பதிலா கோபம் பட்டாரு. இப்போல எப்பவுமே அந்த பேரை வச்சிருந்த நீ அவர் மனசுல இடம் பிடிக்க முடியாது. இந்த பேர்ல எந்த பேர் வச்சுட்டு வந்தாலும் அவர் மனசுல இடம் பிடிக்க முடியாது. அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். அவருக்கு எப்பவுமே நான் மட்டும்தான். அவர் பொண்டாட்டி நான் மட்டும்தான். அவர் ஆள் மனசுல நான் இருக்கேன். அவருடைய முதல் கதவி நாதான், அவருடைய பொண்டாட்டி நாதான். நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்லதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் என்னை விட்டு போகவே மாட்டாரு. யார் தடுத்தாலும், இந்த உலகமே தடுத்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் பொண்ணு தாலி எடுத்து கொடுத்துதான் என் கழுத்துல கட்டியிருக்காரு. அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் பொண்ணு தான் அவருக்கு உலகம். அவர் பொண்ணு தான் அவர் உசிறு. ஏன் அவர் பொண்ணு தான் அவருக்கு கடவுளே. பொண்ணு தான் தெய்வ வாக்கு. அவர் பொண்ணு தான் அவருக்கு எல்லாமே. அப்பேற்பட்ட பொண்ணு எடுத்து கொடுத்து என் கழுத்தை தாலி கட்டியிருக்காரு. வெற்று வரா என்ன? அன்னைக்கு நீ வந்தப்போ கூட நான் ரொம்ப பயந்து அழுத. அவர் தோல்ல சாஞ்சு அழுத. ஒத்த வார்த்தை தான், என் பொண்ணு எடுத்து கொடுத்து உன் கழுத்தை தாலி கட்டியிருக்கேன்டி. அவ்வளவு லேசா என்னை விட்டு நீ போக முடியாது. அந்த ஒத்த வார்த்தையில தான் நான் இது வரைக்கும் கம்பீரமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இனி எனக்கு பயமே இல்ல. நீ போட்டியல்ல, இன்னும் 1000 ரூபாய் வந்தாலும் இனி நான் பயப்பட மாட்டேன். பயப்படவே மாட்டேன். சத்தியமா நான் பயப்படவே இல்ல. என்ன அவர்தான் கொஞ்சம் தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டாரு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எனக்கும் சங்கடமா இருந்தது. ஏன்னா அங்க பின்னாடி 2 நின்னானோட மோட்டு போயிடுவேன். அவனும் ஏற்பாடுதான். அவனும் மனசு நோக்க கூடாது பத்தியா? அதுக்காகத்தான் சும்மா தயங்கி நின்ன மாதிரி நின்ன. எனக்கு மற்றபடி எந்த பயமும் இல்லை. ஏன்னா அவனுங்களும் எனக்கு புள்ள மாதிரி தான். அவனுங்கள நான் தலை குறி விடக்கூடாது ஓ முன்னாடி. அதனாலதான் அப்படி நின்ன. பாடி நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலா? சவால் இட்டுட்டு போறேன். ஓ இந்த இசையால நீ உள்ள இருக்க. அப்ப இந்த இசையை வச்சு எப்படி வேலை பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓ இந்த இசை சொன்னா ஜானே என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்ப ஜானுக்கு கடவுள் இந்த இசைதான். ஓ இது தெரியாம போச்சுதே. அப்போ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா? சரி நான் கிளம்புறேன்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லவே இல்ல. என் கண்ணே உன் மேல தாண்டி இருக்கும். அது எனக்கு நீ பெரிய ஆளாட்ட, நீ தாதாவா இருக்க. உனக்கு தெரியாததா? அப்போ நீங்க கூட நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் நம்பாமலா? நான் ராணியை கூட்டிட்டு அந்த பங்களாக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அடே எப்பதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ பயப்படாதீங்க. இப்ப இருட்டுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஓஹோ நானா அதுக்கு இல்ல, இருட்டு நான் கட்டி பிடிக்கணும். வேலை சீச சொல்லிட்டு இருக்கேன். இருட்டு கட்டி பிடிக்கணும். இருட்டுக்குள்ள வீட்டை பக்கம் வந்துரு. இல்ல எங்க வந்து நான் தூக்கிட்டு போய் கூட்டு போய் பாத்துக்க. இதுல என்னடி வெக்கம் இருக்குது? ஏன் உசுறு? ஏன் கட்டி தங்கம்? ஏன் வயல தங்கம்? எப்படி நான் இப்படி பேசிட்டே இருந்தேன்னா ஒரு மார்க்கமாயி போச்சுடி. கிட்ட வாயேன். அப்புறம் என் பொறுப்பெல்லாம் கிடையாது. என் கையில ஒண்ணும் இல்ல பாத்துக்க. ஒரு கண்ட இடத்துல கண்ட மாதிரி கொடுத்து போடுவேன். கிங்ஸ்னை பத்தி தெரியும்ல. பாரு உண்மையில சொல்றேன். இருட்டுக்கு வீட்டை பக்கம் வரணும். சரிடி என் தங்க பொண்ணாட்டி இங்க வா. அதுக்கு ரெடி பட்ட நான் கிடக்கு. இந்த தள்ளி வா. பொம்மை அழகு போல இருக்குது பாரு. சீக்கிரம் மாட்டி விடுங்க. ஏற்பாடு விடு. அம்மா ஹில்ஸ் ஸ்ட்ரெச்சர் போட்டு இல்ல? இல்ல அத அப்பா நீங்க போட மாட்டீங்களே. வேண்டாம் வேண்டாம் கால் வலிக்கும். திரும்ப மாட்டி விடுங்க. சரி வெளியில ரொம்ப நிக்காத. அவளை பார்த்துட்டு விளாட்டு சீக்கிரம் வந்துடணும். சரி சீக்கிரம் போட்டு விடுங்க. போட்டாச்சு. இங்க பாரு வெளியில ரொம்ப நிக்காத. என்ன நான் லீட்டாதான் எனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு வெளியில நிக்க கூடாது. என்ன சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரியா பார்த்து போ. சரி டாடா. சரி டாடா. அது என்னடி கண்ணத்துல தெரியுது. உங்க காலையில வச்சுக்கிடாதீங்க. நச்சமா தாண்டி. ஒண்ணு இல்ல நான் ராணி வீட்டுக்குள்ள போறேன். ஐயோ தெரியுங்க.
என்னடி போங்க, அவஸ்தையே இல்ல. அவஸ்தை குறும்பு குறும்பு வரம்பேதான். பேசுற அழகு பாரு. சரி டாடா. சரி நீ உள்ள போ. இது ராணி. கிச்சலி போயிட்டு வரேன்டி. டாடா டாடா. சரி டாடா. இது ராணி. வாமா அம்மா இசை வந்துட்டா. அப்பா இப்பதான் என் வயிற்றுல பால் வத்த மாதிரி இருக்குது. அப்பா இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. பெரியப்பா. என்னம்மா வாயா உள்ள வாயா. ராணி பிள்ளைங்க. உள்ளதாமா இருந்தா நீ உள்ள வர வேண்டியதானே. நான் அவளை வெளியில கூட்டு போறேன். அப்படியாம்மா? ஆமா. ஒத்தலியாமா இருந்தா? இல்ல, அடி விட்டுட்டு போனவ. கிங்ஸின் தம்பி வந்திருந்தாங்களா? அம்மா அம்மா இனி எனக்கு எந்த பயம் இல்ல. கிங்ஸின் தம்பியா வீட்டுல கூட்டு வந்திருக்கலாம்லாமா? ஏமா வாமா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. ராணி கூப்பிடுங்களே. கிங்ஸி மாப்பிள்ள வந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? கிங்ஸி மாப்பிள்ள தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியா? எப்பா உள்ள வர வேண்டியதுனமா? இல்ல, நான் அவளை கூட்டிட்டு அந்த பங்களா வீட்டுக்கு போறேன். அந்த பன்னேர்பட்டியில இருக்கல, அங்க எதுக்கு போறியப்போ? அவ எங்கேயும் போயிட்டு போறாங்க. இருமா அவளை வர சொல்லுது. சீக்கிரம் வர சொல்லுங்க பெரியப்பா. இருட்டுக்குள்ள வீட்டுக்கு வரணும் எல்லாரும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. நான் என்ன துணைக்கு வரட்டுமா? நான் தனியா போனதா எனக்கு ஜாலியா இருக்கும். எங்க வீட்ல எல்லாரும் வாரேன்னு சொன்னா வேணா வேண்டான்னு சொல்லிட்டேனே. நான் போயிடுவேன். நான் லீட்டா தான் நான் போயிட்டு வந்துருவேன். கிங்ஸின் தம்பி வந்திருக்காவ. ஒரு எட்டு உள்ள கூட்டு வந்திருக்கலாம்லாமா? இல்ல, சாயங்காலம் கூப்பிட வருவாங்கல்ல, அப்ப வருவாங்க. வருவாங்களா? சரிம்மா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சந்தோஷத்துல கை உடம்புக்கு கால் உடம்புக்கு. இப்ப இந்த தெருக்காரி ஏதாவது பேச முடியுமா? இந்த புள்ளை பாத்துங்க. எப்பா மனசெல்லாம் சந்தோஷத்துல துள்ளுதுங்க. இனி எனக்கு எந்த பயம் இல்லடி. இவாளே நம்ம வீட்டுக்கு தேடி வந்துட்டா. இனி ஒரு கவலை இல்ல. வர வேண்டிய புள்ளையே வந்தாச்சு. இனி ஒரு பயம் இல்லடி. சந்தோஷமா இரு. போய் உழ வைப்போ. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. இப்ப உலாச்சிடுறேன். என்ன சோறு பொங்கி தரேன், கொண்டு போறீங்களா? வேண்டாம், எங்க சாரன் நம்ம கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரிம்மா. இன்னைக்குதான் வச்சு வெளுத்து வாங்கினேன். வேண்டதெல்லாம் நிறைய பாத்துட்டாவ. அதான் என்கிட்ட பாசத்துக்காண்டி திரும்ப வந்துகிட்டு இருக்காவ. சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாவ. எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். சரிம்மா. சரி சரி, நான் ராணி வர சொல்றேன்னா. சீக்கிரம் பெரியமா, நேரம் ஆகுது. இந்த வச்சு பெருத்துல நின்னா நான் வர சொல்றேன். கை உடம்புக்கு கால் உடம்புக்கு. சரிங்க, நான் வரேன். தண்ணி ஏதாவது எடுத்து வரட்டுமாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சேர் எடுத்து வரட்டா? அதெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா வந்தாவளா? உங்க அப்பா தோட்டத்துல தானே இருக்காவ. அப்படியா? உங்க அம்மா தான் இப்ப கூட வந்துட்டு போனாவ பாத்துக்க. சரி. நீ எப்பவுமே வரேன்னு சொல்லிட்டு எப்போ வந்து நிக்க? நீ ஏன் சொல்ல மாட்ட? அப்படின்னா இது 2 பேசிக்கிட்டு தான் இருந்துச்சா? ஆட லூசு போய் ஒளிலாம். அம்மா இந்த இசை புள்ள உண்மையிலே குணத்துல கெட்டிக்காரிதாமா. சரிம்மா பார்த்து போங்க. உங்களை முன்னாடி விட்டாலும் உங்க ஊரே கண்காணிக்குது. என்ன பயம். சரிம்மா நீங்க போங்க. அப்பாக்கு தோட்டத்துல வேலை கிடக்குது. போயிட்டு வரேன்னா? சேனப்பா உங்களை வர சொன்னாவல்ல? அப்படியா? சரிம்மா கிளம்பிட்டேன். சம்மந்தி வச்சுக்கிட்டா சீக்கிரம் வா. அப்படியா? சரிம்மா, நாங்க தோட்டத்துக்கு போறோம். நீங்க போங்க போங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அத நான் தான் மட்டும் சொல்லணும். இன்னைக்கு அங்க போய் நம்ம முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் எடுக்க போறோம். அந்த கோயிலுக்குள்ள தள்ளி நம்ம தள்ளிட மாட்டியா? உன்னை எப்படி காப்பாத்தி நான் கூட்டிட்டு வந்தேன். நேத்துக்கு நீ கூட்டு வரலாம் பேய் இடமா இருக்காது. எப்படி? இந்த திருப்பு பேய் தான், முக்கியமான பேய். சத்தியமா சொல்றேன், முக்கியமான எவிடன்ஸ் எடுக்கதான் உன்னை பன்னேர்பட்டிக்கே நான் கூட்டிட்டு போறேன். சிஐடி வேலையை ஆரம்பிச்சுட்டா. கூட்டு போறலாம் சரிதான். ஆனா என்ன, நீ கூட்டு போறதுல இருந்து வந்தவன் தூக்கமே வராது பாத்துக்க. ஒரே அதுக்குள்ளேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் பாத்துக்க. அந்த பன்னேர்பட்டியில நான் போவாத ஒரு ரூம் இருந்திருக்கட்டி. என்னட்டி சொல்லுத? ஆமா, அந்த பன்னேர்பட்டி மேப் இப்பதான் என் கைக்கு வந்தது. அதான் நான் உடனே உனக்கு போனை போட்டு கிளம்பி இருந்து சொன்னேன். எங்க விட்டால் கிட்ட சொன்னோம்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். அதான் அந்த ரூம் எங்க இருக்குன்னு செக் பண்ணணும். பாரு, அந்த மேப்ல ஒரே ஒரு ரூம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மூணு பக்கத்துல இருக்குது பாத்துக்க. மூணு பக்கம்னா அதாவது கோணல் சைடா இருக்குது. ஆனா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரூமா இருக்குது. 11x11 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ரூம் அதை நான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அது எங்க அப்பா ரூமா இருந்து எங்க அப்பா டைரி எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா, டைரிங்கும் போது சாகர வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்ல. கண்டிப்பா ஆதாரம் கிடைக்கும். இந்த திருப்பு கட்டாயமா சொல்றேன், எங்க அப்பா அம்மா மரணத்தை பத்தின ஆதாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஒருவேளை எங்க அம்மா எங்க அப்பா உசோட இருந்தா, அம்மா உசோட இருக்க வாய்ப்பு இல்லப்பா. நான் தான் உனக்குள்ள பார்த்தேனே, அம்மா இல்ல அப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் சொல்லுத? ஆமாட்டி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன? உங்க அப்பாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமா.
உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண வரைக்கும் உங்க அப்பாவை காதலிக்கிற வரைக்கும் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. என்னமோ தெரியல, அவங்களுக்கு உங்க அம்மா வந்தா பிடிக்கவே இல்லையா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிடுதேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டா? அது அன்னைக்கு நான் பன்னீர்பட்டிக்கு போயிருந்தேன் பத்துக்க. அதான் நம்ம கூட படிச்சல ரோசிட்டா. ஆமா, அவளை அங்கதானே கட்டி கொடுத்துருக்காவ. அவ வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். சாயங்காலம் பொண்ணு தலைப்புக்கு போயிருந்தேன். அப்ப அவதான் மட்டும் என்கிட்ட சொன்னா, ஊருக்குள்ள இப்படி ஒரு மரமா இருக்குன்னு சொன்னா. அதனால உங்க அப்பா ஊசோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சத்தியமாட்டி சொல்லுத? சத்தியமா சொல்லுத மட்டி? சரி வா போலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போமா. ஐஸ்கிரீமா? பேதில பொழுது திங்கனாலே பிடிக்காது. எனக்கு திங்கே தான் பிடிக்கும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ நானும் ஆப்போசிட். நீ என்னமா திங்கவுல மாறினா என்ன? எனக்கு வேணாம். பின்ன இவ்வளவு திணி திணிச்சா உனக்கு எப்படி பிடிக்கும்? வரும்போது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருப்பியா? ஆமா, தரமாமா தான் போட்டு கொடுத்தாரு. எனக்கு தேடவே இல்லையோ? கவலையே இல்லைல்ல உனக்கு? அது எப்படி இல்லாம இருக்கும்? கொழுப்பு டீ, கொழுப்பு கொழுப்பு உனக்கு சீலையில வடிது. எனக்கு வந்து இந்த வாட்டில நோ ஹெல்ப். என் உயிரையே பணி வச்சுதான் நான் சேரலான்னு இருக்குது. அதை மண்ணி போட்டு அதை சொல்லிவிட்டேன். சத்தியமா சொல்றேன், இந்த இஸ்கரை நான் தரடவே முடியாது. தரமாமா கோபப்பட மாட்டாரு என்கிட்ட. ஆனா உன்னை பத்தி பேசினா கோபப்பட்டுறாரு. சொன்னா கேளு. உயிரையே பணைய வச்சு நீ விளையாட்டுக்குள்ள நான் வரேன் பாத்துக்க. அதுக்கு வாயை பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும். நாம தான் உன்கிட்ட சொன்னாரல்ல, விருப்பம் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்க. நான் இப்படிதான் சொன்னாரா சொல்லலையா? கூமிட்டேன். நான் கூட உன்னை சொன்ன மாட்டி. எப்பவும் போலே இருந்துரு. உனக்கு மத்த பொம்பளைல மாதிரி இந்த வீரப்பெல்லாம் வேண்டாம், இந்த வாய் சவடெல்லாம் வேண்டாம். அது நம்ம ரெண்டுத்துக்குமே ஒத்து வராதுன்னு சொன்னா இல்லையா? நமக்கெல்லாம் 5 இது மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் சர்வே பண்ண முடியும். இவா ஒருத்தி என்ன முட்டிலட்டி அன்னைக்கு புசுக்கு புசுக்கு கொஞ்சம் கோவத்துட்டு வரமுட்டி வரும். என்ன நீ எப்படி எல்லாம் பேசுன? சரி சரி, அதையே சொல்லி சொல்லி காட்டி காட்டி இனி சாவர வரைக்கும் சொல்லி காட்டுவா. உன்கிட்ட நான் சத்தியமெல்லாம் பண்ணினேன். சப்பா, அந்த பாதாளத்துக்கு கூட போயிடலாம். இவ கூட போறதா பெரிய பாடா இருக்குது. பேசியே சாகடிக்காதடி. தற்புரண ஓவரா இருக்குடி உனக்கு. நீயே சொல்ல மாட்ட. சரிட்டி சரிட்டி, கோவப்படாதடி. இங்க வா, கிளம்பிட்டேன் வா. உங்க மாமா சான்ஸே இல்ல. எதை வச்சு சொல்லுத? ஆமா, காலையில இன்னைக்கு தரமாமா ரூமுக்கு போனேன். சரி சரி, ராணி பேவலிய மாமா தேடுதான்னு கொஞ்சம் நோட் பண்ணுன்னு அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே அலைஞ்சேன். எந்த ரூமுக்குள்ளயா? ஆமா, அப்படியே அங்கங்க கண்காணிச்சு பார்த்தேன். ஏதாவது ராணி பேவலிய மாமா தேடி இருக்கவளான்னு. ஒரு போட்டோ கூட இல்லையா? தூக்கி எரிஞ்சு விட்டாவல. என்னட்டு சொல்ற? சத்தியமாட்டி ஒரு போட்டோ கூட உன் போட்டோ இல்லட்டி. ரூமுக்கு என் போட்டோ தான் இருக்கு. உனதான் ஏற்கனவே இருக்குதே. சரி சரி, ஆமா என் போட்டோ மட்டும் தான் இருக்கு. உன் போட்டோ ஒன்னையும் காணும். உடனே மாமா மடிக்கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டே கேட்டேன். மாமா மாமா, ராணி பிள்ளை நீங்க பார்க்க போனீங்களா? உங்க மாமா என்ன சொன்னவ? ஒழுங்க தூங்கு, மாமா இப்ப வாரேன்னு சொல்லி எந்திச்சு போயிட்டா. உன்னை தூங்க வச்சுட்டா பண்ணாவ? ஆமாட்டி. அப்புறமா அப்படியே நான் தூங்கிட்டேன். மாமாவே என்ன தூங்க வச்சுட்டாவ. அப்படி தூங்கிட்டேன். அப்புறமா வந்துச்சு கேட்கலான்னு பார்த்தேன். மாமா நான் கேட்டுருவேன்ட்டு ஓடி போயிட்டாவ. பைய உள்ள. சரி சரி, இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுவா. அத்தி ஒன்னாலே முடியலையா? அப்படி சொல்லிட மாட்டியா? நீ எனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்க. நம்ம ஊர்ல பழமொழிச்சதா தெரியுமா? நான் அடி பண்ணனே. இப்ப அந்த கதை தான் உன் கதையாயி போச்சு. வாயை மூடிட்டு இருந்தா இப்படி உனக்கு தேவையா? சரி சரி, விடு விடு. அட நீ இருக்கல பாத்துட்டு வா வா வா. சத்தியமா சொல்றேன், தொற மாமா கிட்ட பேசவே முடியல. தர மாமா பத்தி உனக்கு இன்னும் தெரியல. பயம் கட்டுவா. ஏதோ என் மனசுல இருக்கலாம் சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன்ப்பா. தோற்பருவ பிடிச்சவள. ஆமா, செவ்வா லெஃப்ட் நெட் வாங்கினாலும் அப்படியாட்டி போனா உனக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குமே. இல்ல, கொஞ்சம் தான் சிரிச்சேன். இருந்தாலும் ரொம்ப திச்சிட்டாலோட்டி. சிரிச்சிருக்க கொஞ்சம் அக்கா மக்கா ஓடிட்டேன். வந்துட்டேன் வந்துட்டேன். அப்படி பண்ண சுத்தி இந்த காம்பவுண்ட் சேர ஏறி அப்படி உள்ள போயிருமா? இதான் அந்த பங்களா. சேவரடி குதிக்கதான் நமக்கு கை வந்த கலையாச்சே. ஏறி குதிச்சிருவான். சரி வா, இங்க பாரு, அங்க ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கு. அதுல கால் வச்சு அனுப்பிச்சு குதிச்சிருவோனே. சரி இவங்க வந்துட்டாங்க. தரமாமா காம்பவுண்ட் சரியா குதிக்க போற? நான் நினைக்காதன செஞ்சேன். எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியுது? சரி வா, மாமா தூக்கி கொண்டு விடு. அப்படியா தங்க பிள்ளை, காலு கையில் அடிபட்டுரும். வா, மாமா கொண்டு விடு. அப்படியா தங்க பிள்ளை வாங்க. மூச்சு வாங்கிக்கிட்டு வேத்து கொட்டதுல உனக்கு. வா சரி வா, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். அப்படியா நான் பன்னீர்பட்டிக்கு போனாலும் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. சரி சரி, இங்க பாரு, வேத்து வருது பாரு. என்ன வேர்வை வேக்குது. சரி வா, மாமா கொண்டு விட்டுட்டு. அப்படியா என்ன தங்க பிள்ளை கோவப்படுத?
நான் சும்மா தான் வந்தேன், தற்செயலா வந்தேன். அதான் நான் ஒண்ணு பாத்துட்டேன். அது எப்படி நான் அதை காமெண்ட் சாரி அடி குதிக்க நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கண்காணிட்டு அலைதாம எனக்கு தெரியாது. அடுத்து நீ என்ன பண்ணுவேன்னு. இல்ல நான் சும்மா இங்க சவுர் தானே இருக்கு, அதுதான் கெஸ் பண்ணிக்கிட்டேன். கண்ணு மாட்டிடுவேன். தங்கப்புல நானே போயிடுவேன். ஆமான்னு சொன்னா என்ன தூக்கி விட்ட மாதிரி ராணி தூக்கி விட்டுருவாங்க. சரி மாமா, என்ன தூக்கி உள்ள விடுங்க. சரி வா, தூக்கி கொண்டு விடுறேன். எப்படி என்ன தூக்கி விட்டா உன்னை தூக்கி ஒண்ணும் இல்ல. டச்சு டச்சு. என்ஜாய் என்ஜாய். எப்படி பத்தியா?